வீடியோ வந்து என்னோட குடோன்லேருந்து நான் டேரெக்டாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் வண்டி சத்தம்லாம் வெளியே கேட்டுகிட்டே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிற பொருள்லாம் திருட்டு போகுது. கஸ்டமர்ஸும் திருடுறாங்க. அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸும் ப்ராடக்ட்ஸை மாற்றி அனுப்புகிறாங்கன்னு சில ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன். அதுக்கு நிறைய வியூஸ் வந்திருக்கு. அதில் சில பேர் சொல்லியிருந்தாங்க, உங்களோட ஓன் வெப்சைட்டில் விற்கலாம்ல, இந்த மாதிரி பொருள் திருட்டு போகிறத அதில் அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு. கரெக்டு தான். என்னோடய ஓன் வெப்சைட்லேயும் நான் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, உங்கள் ஓன் வெப்சைட்ஸுக்கு நீங்கள் டிராஃபிக் கொண்டு வரக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், கூகுள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. அது எல்லாமே பயங்கர காசாகும். லட்சக்கணக்கில் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆட்ஸுக்கு. அப்படி நீங்கள் செலவு பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்து அதில் ஆர்டர் வரும். அதில் முக்கால்வாசி ஆர்டர் 100% வந்து COD தான். ப்ரீபெய்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் வெப்சைட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க. ஸோ காசை கட்டிட்டு பொருள் வரலைன்னா என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட மார்க்கெட்டில் ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு COD தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தான். ஆனால் அப்படி ப்ளேஸ் பண்ணுற ஆர்டரை எத்தனை பேர் வாங்கிக்கிறாங்க? ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, 2 நாளில் அதை வேறு ஒரு பெட்டரான ப்ராடக்ட் எங்கேயாவது பார்ப்பாங்க, அதையும் ப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ராடக்ட்டு அவங்க கைக்கு போய் சேர்கிற நேரத்தில் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ரிஜெக்ட் ஆன பார்சல் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூட்டை ஃபுல்லாக இருக்குது. என் புல்லட்டை பக்கத்தில் நிப்பாட்டியிருக்கேன். உங்களுக்கு சைஸ் கம்பேரிசனுக்காக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த ரேக்கில் தெரிகிற அத்தனை ப்ராடக்ட்லேயுமே வெள்ளை கவர் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆர்டர் வந்து நான் அனுப்பி கஸ்டமர் கை வரைக்கும் போய் அவங்க வேணான்னு ரிட்டர்ன் பண்ணுது. இது அத்தனையுமே ஃப்ரீ கிடையாது. நீங்கள் ஒரு COD ஆர்டர் வருது உங்கள் வெப்சைட்டில், அதை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து நான் டிஸ்பேச் பண்ணுறேன், டெல்லி வரைக்கும் போயிட்டு கஸ்டமர் கைக்கு போகாமல் அது ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொரியருக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் இந்த மாதிரி கொரியர் ரிட்டர்ன்ஸுக்கு அவங்க காசு எடுக்காட்டியும் உங்கள் சொந்த வெப்சைட்டில் விற்கிறதுல இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ரிட்டர்ன் வராமல் உங்கள் ப்ராடக்ட் அவங்க வச்சுக்கிறாங்க, கஸ்டமர் வாங்கிக்கிறாங்கன்னாவே போதும், அப்போயே உங்கள் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். சரி, எதுக்கு இத்தனை பார்சல் ரிட்டர்ன் வருது? கஸ்டமர்கிட்ட பேசுவோம். ஒருவேளை கொரியர் பையங்களே கால் பண்ணாமல் கஸ்டமர் இடத்துக்கு போகிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இவங்களே கஸ்டமர் ரிட்டர்ன் போட்டு அனுப்பிடுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதை செக் பண்ணுறதுக்காக கஸ்டமருக்கு கால் பண்ணி, we have dispatched a product that you ordered on so and so date, why haven't you accepted it, what is the reason அப்படின்னு நான் கேட்பேன். முக்கால்வாசி பேர் அதில் இங்கிலீஷே தெரியாது அவங்களுக்கு. क्या मतलब समझ नहीं आया, हिंदी में बात करूँ அப்படி இப்படிம்பாங்க. அதுக்கு அவனுக்கு கிட்ட போய் நம்ம வேறு என்ன பேசுகிறது? ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அது அவங்க கைக்கு போக போது அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிற கஸ்டமர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளை மாதிரி இ-காமர்ஸ் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப 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 கஷ்டம். இர்ரெஸ்பான்சிபிள் கஸ்டமர் பிஹேவியர் இது இருக்கிற வரைக்கும் இது மாற போகிறதில்ல. முக்கால்வாசி பேர் இது பண்ணுறது நார்த் இண்டியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ் பீப்புளோ, கேரளா பீப்புள், ஹைதராபாத் இந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி சும்மா ஆர்டர் பண்ணிவிட்டு கை வரைக்கும் போயிட்டு அது ரிட்டன் ஆகிறதுலாம் ரொம்ப கம்மி. எல்லாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, யூபி, பீகார் இந்த ஏரியா ஆர்டர்ஸ் தான் இந்த மாதிரி வருது. சும்மா ஆர்டர் ஆடு அவங்க ஃபோனில் வந்துடனேயுமே அது உள்ள வெப்சைட்டில் போய் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை போயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸை போட்டு அந்த CODக்கு அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்குது. they don't want to pay for the product but they like the process of placing the order. இது வந்து இந்த மென்டாலிட்டி மாறுற வரைக்கும் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, COD ஆர்டரே வேணாம்ப்பா, கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடுவோம், ப்ரீபெய்டு ஆர்டர் மட்டும் டிஸ்பேச் பண்ணலான்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆர்டரே வராது. ஏன்னா அந்த COD ஆர்டர் அத்தனையுமே ஃப்ராடு பசங்க கிடையாது. நிறைய பேர் ஜென்யூனாக ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அந்த கஸ்டமர்ஸை நம்ம இழந்துருவோம். இதுக்கு வேறு வழியே கிடையாது. என் வெப்சைட்டில் வந்து COD ஆர்டர் நான் அனுப்பி அது கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்காமல் ரிட்டன் ஆன ஃபியூ ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம கால் பண்ணி ஏன் நீங்கள் பார்சல் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது அத்தனையுமே எனக்கு பணம் லாஸ். அனுப்பிச்சு அவங்க கை வரைக்கும் போயிட்டு அக்செப்ட் பண்ணாமல் எனக்கு ரிட்டன் ஆகிருக்கு. இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 100 ரூபா, 50 ரூபா, இது என்ன ஊரோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸு, வெயிட்டை பொறுத்து எனக்கு இதுக்கு பணம் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் இந்த கஸ்டமரோட நம்பரை போட்டிருக்கேன், இந்த ஃபோனில் கால் பண்ணுவோம். Hello. Am I speaking with Jimmy? No. Jimmy, you have placed a Dragon Ball Z t-shirt order from Standout few weeks back. No, I didn't. We have your address, man. Your address is Jimmy, Sub Post Office, Sinhala, Majri,
I'm from Himachal, Nangal district Una. Yeah, your pin code is 140110, right? No. Is your name Jimmy? 177212. My name is Kanish. Okay, all right. Sorry, could be a wrong number. Yeah. It's okay. ஃபஸ்ட்டு நான் காட்டின வீடியோவில் கஸ்டமர் ஃபோனே ரீசார்ஜ் பண்ணல. ஸோ ஃபோன் நம்பர் அவனுக்கு இப்போதைக்கு ஆக்டிவாக இல்லாதனால கொரியர் பையன் கால் பண்ண முடியல. செகண்ட் நான் பண்ண கஸ்டமரு எவனோ ஒரு நம்பரை போட்டிருக்கான் ஆர்டரில். ஸோ இந்த ஆர்டர் வந்து நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருப்பேன் டெஃபினட்டாக. நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இவன் ராங் நம்பர்னு தெரிஞ்சது அந்த ஆர்டர் அப்பயே நான் கையோட கேன்சல் பண்ணிடுவேன். எனிவே இப்போ இந்த தேர்ட் ஆர்டர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி கால் பண்ண கஸ்டமர் கிட்ட பேசினது வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு நடுவில். அதை நான் கவனிக்கல. அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் ஃபோனை பேச பேச கட் பண்ணிட்டான். உனக்கு வாங்கிக்க துப்பு இல்லைன்னா எதுக்கு ஆர்டர் பண்ணுற அப்படின்னா, நான் வெளியூரில் இருந்தேன்னா என்ன டேஷ்க்கு நீ ஆர்டர் பண்ண? நீ ஆர்டர் பண்ண போது ப்ராடக்ட் உன் கைக்கு வரும்னு தெரிய உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டான். எனிவே இந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் எங்கேருந்து, பீகார்லேருந்து. இந்த பீகார்னாவே இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா இப்படி இருப்பாங்கன்னு, இவங்களுக்கு ஒரு காலை போடுவோம். முக்கால்வாசி பேர் காலை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பதில் இல்லை சொல்கிறதுக்கு. சும்மா ஆர்டர் பண்ணுறது, கைக்கு வரைக்கும் கொரியர்காரன் போய் டெலிவரி பண்ண போகுது, ஃபோன் அட்டன் பண்ணாமல் ஏதாவது செய்கிறது, வேணாங்கிறது. கொரியர்காரங்கிட்ட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் டீம்மேட் மாதிரி அந்த கவர் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க ப்ராடக்ட் எடுத்துடுறது. பாதி நேரத்துக்கு இவனுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னே அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது. Hello. 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 Am I speaking with Raj Yadav? Raj, you have ordered a white color Shiva printed t-shirt from Standout. Yes. Your product has been returned back to our office. Why didn't you accept it during the time of delivery? Delivery boy did not come to me. How is that possible, Ji? Delivery boy will try to call you. He will deliver the product. He did not call me. Okay, all right. Okay. ஸோ டெலிவரி பாயை கால் பண்ணலைங்கிறான். அது எப்படி கால் பண்ணாமல் ஒரு பார்சலை ரிட்டர்ன் பண்ணுவாங்க? நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ண எல்லா டெலிவரி பாயுமே மேபி நார்த்தில் இருக்க டெலிவரி பசங்க அந்த மாதிரி என்னடா வாயில் குளருது, இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்களோ தெரியல. நம்ம வெப்சைட்டில் லட்சக்கணக்காக செலவு பண்ணி ஃபேஸ்புக்கில் இருந்து ஆர்டர் எடுத்து அது சிஓடி ஆர்டராக இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் சிஓடியாக தான் வரும். அப்படியும் அதை அனுப்பி கடைசி நேரத்தில் அது அக்செப்ட் பண்ணிக்கப்படாமல் அந்த ஆர்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகும் பார்த்தீங்களா? அந்த நாய்களுக்கு கால் பண்ணி ஏன் என் ஆர்டர் நீ அக்செப்ட் பண்ணிக்கல, அனுப்புறதுக்கு முன்னாடி நான் கேட்டு தானே அனுப்புனேன், ஏன் அப்புறம் கடைசி நேரத்தில் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சும்மா போயிட்டு வரதில்லை, இது எல்லாமே எனக்கு பணம் லாஸு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உட்காந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் வேணான்ட்டுருவாங்க, மைண்டு மாறிடும். ஆனால் பணம் இழப்பு யாருக்கு? இப்போ இவனுக்கு கால் பண்ணுவோம். பேர் என்ன? பாய்ஜு குமாரா? பாய்ஜு குமார் யாதவ். என்னத்தை சொல்கிறான்னு பார்ப்போம். Hello. Hello. Am I speaking with Baiju Kumar Yadav? Baiju, you have ordered a blue color Shiva printed t-shirt, a Krishna t-shirt and a Bhagavad Gita t-shirt from Standout few weeks back. सर हिंदी आता है आपको? आपका 3 टी-शर्ट ऑर्डर किया था फ्रॉम स्टैंड आउट, लॉर्ड शिवा टी-शर्ट, कृष्णा टी-शर्ट. हाँ, बाई टू किया था. मैं उसको बोला वो जो है ना लेके आया ना हमारे पास, वो लेके आया ना कोरियर. हाँ, कुरियर. उसको बोला ओपन करके देने के लिए, वो ओपन करके नहीं दिया. हाँ, how will they open, जी? Parcel will not, the courier person will not open the pocket. How can you ask them to open it? ओपन करके देना है क्या? मैं एक बार वो किया था, ऑर्डर किया था, उसमें दूसरा आइटम आ गया है. Okay, you ordered from a different website but you got a different item previously. हाँ, उसलिए मैं बोला भैया Okay, ओपन see, करके दे दो, ठीक है? think about this. Oh, one second. Think about this. We are calling you before sending the product, and after you didn't accept the order also, I am calling you to ask why you didn't accept the order. So do you think we are calling from a fake website? सर
Tell me, sir. हेलो Yeah, tell me. सर, अभी मैं उधर नहीं है, मैं बेंगलुरु में नहीं है, मैं अभी बिहार में है, मैं इधर को आया। Why didn't you order then? If you're not going to be present on the location, why did you place the order? It's waste of money for us, right? We are not, the courier company is not working for free. We paid money to send the product. You didn't accept it during the time of delivery. We are losing money, right? हेलो Why are you not responsible, dude? Your सर, लोकेशन हो जाएगा, चेंज हो जाएगा। location change ho gaya. I mean, why did you order it? You should place the new location's address, right? हम्म? Huh? நினச்சேன் என்னடா இன்னும் ஃபோனை வைக்கலையேன்னு வச்சான் பார்த்தீங்களா? இவ்வளோ தான், இப்படி தான் ஆன்லைன் செல்லர்ஸோட நிலைமை இது தான். அடுத்து இந்த நாய்க்கு கால் அடிப்போம். ஃபோனை எப்படி வச்சுட்டு ஓடினான் பார்த்தீங்களா? ஏன்னா அவன்கிட்ட ப்ராப்பரான பதில் இல்லை சொல்கிறதுக்கு. ஓகே, இதுக்கு போன ஃபோன் காலில் கொஞ்சம் ஹிந்தியில் நான் பேசியிருக்க பார்த்துருப்பீங்க. எனக்கு ஹிந்தியில் அந்த 2 வார்த்தை தான் தெரியும். அதை எனக்கு ஹிந்தி பேச தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்கார பசங்ககிட்ட எல்லாம் கேட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். ஆப்கா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பேர் சொல்லி ஆர்டர் கியாத்தா அப்படின்னு கேட்கணும். இப்போ ஒரு பிளாக் கலர் ஷர்ட்னா ஆப்கா காலா கலர் டிஷர்ட் ஆர்டர் கியாத்தா அப்படின்னா நீ பிளாக் கலர் டிஷர்ட் ஆர்டர் பண்ணியான்னு அர்த்தம். அப்படிம்பாங்க. ஆப்கா ஆர்டர் கன்ஃபார்ம் கரைக்கியா அப்படின்னா உன் ஆர்டர் கன்ஃபார்ம் தானா அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் அவ்வளோதான். இது 2 தான் தெரியும். வேறு நம்மளுக்கு இது 2 கொஷினை கேட்டோடனையும் இவன் ஹிந்தி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் தான் லொடலொடன்னு ஹிந்தியில் வளருவான். ஆனால் நம்மளுக்கு அது எதுவுமே புரியாது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமை. ஓகே, இதுக்கு முந்தின காலில் வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு ஓடினா பார்த்தீங்களா? இந்த காலில் இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவன் பேர் என்ன? ஆல்ஃபியா சாய்க், மகாராஷ்டிராவா? இவன் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். உங்களில் யாராவது ஆன்லைனில் நம்மளும் சேல்ஸ் பண்ணலாம், அப்போ தான் ஃபுல்லாக ஆன்லைனில் சூப்பராக போயிட்டுருக்கே, நம்மளும் விற்று லட்சாதிபதி ஆயிடலாம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு ஆசை இருக்கும் உங்களுக்கும். எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் பாருங்கள். இது அத்தனை பிரச்சனையுமே சிஓடினால தான். சிஓடி இல்லை, ப்ரீபெய்டு மட்டும்தான் அப்படி இருக்குன்னா இந்த தலைவலியே கிடையாது. உங்கள் குடோனை விட்டு ப்ராடக்ட் வெளியே போச்சுன்னா போன மினிக்காகவே இருக்கும், திருப்பி வராது உள்ள. சிஓடினால தான் பணம் இழப்பே. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஹலோ, am I speaking with Alfia Saik? Am I speaking with Alfia Saik? हेलो। हेलो जी, बात करो। आल्फिया साइक, हाँ। आपका ड्रैगन टी शर्ट ऑर्डर किया था स्टैंड आउट वेबसाइट में। क्या है? ड्रैगन जी, ड्रैगन प्रिंट टी शर्ट ऑर्डर किया था। कैंसिल करवा दी थी मैंने। Why did you cancel it? We have called you before sending the order ना. हाँ? सब मुड़ीला. अरे वो टी शर्ट लेके आया था ना, तो मैंने कैंसिल करवा दी थी। Why did you cancel it? That's what I'm asking you. What is the reason? नहीं, ऐसी घर पे भी गई थी मैं, और मतलब जो उनको पैसा देना था वो था नहीं मेरे पास तभी। ओ, पैसा नहीं है? हाँ, हाँ। பைசாவே இல்லாமல் நீ எதுக்கு ஆர்டர் பண்ணுற? காசே இல்லை உனக்கு. मैं क्या बोल रही हूँ, वो कैंसिल कर दो आप। வெய்யி. ஸோ பைசான்னு ஒரு வார்த்தை சொன்னான். ஸோ டெஃபினட்டாக இந்த ஆன்சராக தான் இருக்கும் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை எனக்கு. ஏற்கனவே நான் பேசினதில் கையில் எனக்கு காசு இல்லை அதனால் நான் கொடுக்கலாமே. கையில் காசு இல்லாத நாய் நீ எதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற? உனக்கு அது கொடுத்து வாங்குறக்கே துப்பு இல்லை, என்ன டேஷுக்கு நீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற? ஓகே, அடுத்து சம்ராத் லக்கி சிங். சம்ராத்தா இவனுக்கு கால் அடிப்போம். வேணா ரீசன் சொல்கிறான்னு பார்ப்போம். நல்லா சாமி பாட்டு மட்டும் வைங்கடா. ஹலோ, ஐ எம் ஸ்பீக்கிங் வித் சாம்ராத் லக்கி சிங். Yes, Samrat Lucky Singh. Samrat, you have ordered a red color Shiva t-shirt from standoutforever.com last week. Yes. Why didn't you accept the order? The parcel came back to our office. अच्छा, आपका पार्सल एक्सेप्ट नहीं है ना? हाँ, क्या रीज़न?
रीजन कुछ नहीं है ब्रदर, लेकिन वो 100 रुपए ज्यादा कैसे बता रहा है? प्रिंट 529 ऐसा कुछ करके है, और ऑर्डर करने पे 604 बता रहा है या 640 बता रहा है। हाँ, cash on delivery जी, cash on delivery is not free. Courier company charging us, right, for cash on delivery. This is not fair, brother. And also one more question. Before placing the order itself, you can see what is the product cost, what is the shipping cost and everything. After seeing this shipping cost, why did you place the order? You could have cancelled it, na? Or you could have called us and asked why are you charging extra for COD. You saw the price and also you placed the order. Why? मैं पहले भी अगर ऑनलाइन पेमेंट करूंगा, बाद में भी पेमेंट करना है, पेमेंट तो करना है, फिर ये 100 रुपए एक्स्ट्रा क्यों? 150 रुपए एक्स्ट्रा क्यों? 150 रुपये for COD, cash on delivery. अच्छा, और तो पेमेंट पहले करूं तो? Prepaid order 0 rupee. Prepaid order completely free जी. अच्छा, तो फिर मतलब प्राइस क्या रहेगी फिर टी शर्ट्स की? 599. 599। हाँ. लेकिन दिखा था अच्छा 599 रहा है, या चलो ठीक है फिर। ओके, आई वांट टू कंप्लीट दिस ऑर्डर। You can place a new order, place a prepaid order, don't place COD order if you don't want extra charge. ठीक है? ओके, समझ जाएगा? बिल्कुल बिल्कुल समझ में आ रहा है। ஓகே ஓகே தேங்க்யூ. वेलकम। இதுக்கு என்ன சொல்கிறது? 150 ரூபா எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறான். 150 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க போகிறோங்கிறது இவனுக்கு டெலிவரி கொடுக்க போது தான் இவனுக்கு தெரியுமா? வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. அதை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போதே சிஓடியாக ப்ரீபெய்ட் ஆர்டரான்னு கேட்கும். ப்ரீபெய்ட் ஆர்டர்னால் நம்ம வந்து ₹1 சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா புண்ணியமாக ஏற்கனவே பே பண்ணிடுறான். அப்போ வந்து அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டான். அதனால் அவனுக்கு எந்த காசும் வாங்காமல் ப்ராடக்ட் நம்ம அனுப்பிடுறோம். சிஓடினா இத்தனை ரிட்டன் வருதுன்னு சொல்லிட்டு 150 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறோம். ஏன்னா இந்த செலவெல்லாம் அதில் சரி கட்டலாமேன்னு. அந்த 150 ரூபா முன்னாடியே காட்டும். அது ப்ராடக்ட் காஸ்ட்டு, ஷிப்பிங் காஸ்ட், சிஓடி 150 ருபி. அப்புறம் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவே முடியும். என்னமோ புதுசாக டெலிவரி பண்ண போது தான் 150 ருபி எக்ஸ்ட்ரா கேட்குற மாதிரி இந்த நாய் எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படிங்கிறான். இப்போ காலில் கேட்டிங்க தானே? நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் 4 கால் பண்ணேன். 4லேயும் ஒவ்வொன்று ரீசன். ஒருத்தன் ஃபோனு ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தான். ஒருத்தன் நான் வெளியூரில் இருந்தேன். ஒருத்தன் எனக்கு பார்சலை ஓப்பன் பண்ணி காட்டுக்கு சொன்னேன், அவங்க காட்டாதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா. ஒருத்தன் எதுக்கு சிஓடி சார்ஜுன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குறீங்க அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரீசனுக்காக கடைசி நேரத்தில் நம்ம பார்சலை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. இதை அப்படியே பண்ணிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை சொல்லுவான்.